தமிழக மக்களை மட்டுமின்றி அரசு ஊழியர்களையும் வாட்டி வதைக்கும் விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம். அனைத்து துறைகளிலும் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். முதல்வர் தனிப்பிரிவிலேயே 25க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள். முதல்வர் தனிப்பிரிவில் இருப்பவர்கள் கூடுதல் பணி சுமைக்கு ஆளாகி இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. அனைத்து அரசு ஊழியர்கள் சங்கங்களையும் அழைத்து பேசி கோரிக்கைகளை நிறைவேற்றுவதுடன் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். பணிச்சுமையால் பரிதவிக்கும் முதலமைச்சரின் தனிப்பிரிவு ஊழியர்கள். 65க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருப்பதால் திருவள்ளூருக்கு அனுப்ப வேண்டிய மனுக்கள் திருவண்ணாமலைக்கு தான் போய் சேரும் என மக்கள் விமர்சனம். அதிமுக 2 கோடி தொண்டர்களால் உருவான ஆலமரம். அதனை அழிக்க நினைப்பவர்கள் அழிந்து போவார்கள். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் பேச்சுக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் பதிலடி. எங்களை அழிக்க நினைத்தால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அழிக்க நினைத்தவர்கள்தான் அழிந்து போயிருக்கிறார்களே தவிர அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முன்பை விட மிக வலிமையாக புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியுடைய தலைமையிலே விஸ்வரூபம் எடுத்து வந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் எங்களை அழிக்க நினைத்தால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அழிக்க நினைத்தவர்கள்தான் அழிந்து போயிருக்கிறார்களே தவிர அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முன்பை விட மிக வலிமையாக புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியுடைய தலைமையிலே விஸ்வரூபம் எடுத்து வந்து கொண்டு இருக்கிறது. சென்னையில் விடிய அரசின் பொம்மை முதல்வர் வீட்டிற்கு அருகே மின்தடை ஏற்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதி. சிறந்த ஆட்சியை வழங்குகிறோம் என கூறும் மின்துறையின் லட்சணம் இதுதானா என மக்கள் கேள்வி. சென்னையில் பல்வேறு பகுதிகளில் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் கடும் அவதி. விடிய ஆட்சியின் அவலத்தால் தொடரும் மின்வெட்டு பிரச்சினை. பல மாவட்டங்களில் நள்ளிரவு ஏற்பட்ட மின்வெட்டால் இருளில் மூழ்கிய தமிழ்நாடு. மின்தடையில்லா மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக பச்சை பொய் கூறி விளம்பரம் செய்யும் விடியா திமுக அரசு. கோவை மேட்டுப்பாளையத்தில் இளைஞர் மீது காங்கிரஸ் பெண் கவுன்சிலர் கொடூர தாக்குதல். நகராட்சியின் தூய்மை பணி குறித்து இளைஞர் புகார் அளித்ததால் குடும்பத்தினருடன் சென்று தாக்கி அராஜகம். திருப்பத்தூர் திமுக MLA நல்லதம்பியால் உயிருக்கு ஆபத்து. கோவில் அறங்காவலர் வெளியிட்ட வீடியோவால் பரபரப்பு. நல்லதம்பி MLA ஒரு வாரமா என்ன மிரட்டுறாரு. வீட்டுங்களுக்கெல்லாம் ஆள் அனுப்புறாரு. ராஜினாமா கடிதம் எழுதி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி என்ன மிரட்டுறாரு. எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. என் மனைவி எனக்கு என் மனைவி என் பிள்ளைங்களுக்கு 2 பெண் பிள்ளைங்களை வச்சுன்னு இருக்கிறேன். எனக்கு பாதுகாப்பு இல்லை. என் உயிருக்கு எதனா ஆச்சுனாக்கா அது நல்லதம்பி MLA தான் முழுக்க சாரும். சென்னை மாதாவரத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்ட தாய்ப்பால் விற்பனை கடை கண்டுபிடிப்பு. தாய்மார்கள் நன்கொடையாக கொடுத்த தாய்ப்பாலை பதப்படுத்தி ஆன்லைனில் விற்று வந்தது அம்பலம். திருவள்ளூர் மணவாளர் நகரில் இளைஞர் சரமாரி வெட்டி கொலை. பிறந்தநாள் விழாவில் மது அருந்துவதில் ஏற்பட்ட தகராறில் நடந்த பயங்கரம். கன்னியாகுமரியில் பள்ளி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்ற கும்பல். விடியா ஆட்சியில் கும்மிடிப்பூண்டி முதல் கன்னியாகுமரி வரை கஞ்சா புழக்கம் சர்வ சாதாரணமாகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கல்லூரி மாணவரிடம் கஞ்சா விற்ற 2 கைது. விடியா ஆட்சியில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்கப்படுவதால் கேள்விக்குறியாகும் மாணவர்களின் எதிர்காலம். கோவை சூலூர் பகுதியில் 1 கிலோ 300 கிராம் கஞ்சா சாக்லேட்டுகள் பறிமுதல். விடியா ஆட்சியில் தமிழகத்தின் போதைப்பொருள் விற்பனை கொடிகட்டி பறப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே 2 கிலோ கஞ்சா மற்றும் 2 சக்கர வாகனம் பறிமுதல். விடியா ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் கூடாரமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடியில் இருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற 2 டன் பீடி இலைகள் சிக்கியது.
போலீசார் ரோந்து பணிகளை முறையாக மேற்கொள்ளாததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அருகே பாதாள சாக்கடை குழாய் பதிக்கும் பணியின் போது விபத்து. முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாததால் மண் சரிந்து புதைந்த கூலி தொழிலாளி நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மீட்பு. 2.5 வயது குழந்தையை கடித்து குதறிய தெருநாய்கள். சென்னையில் தெருநாய்களின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரிப்பதால் அச்சத்தில் பெற்றோர். சினிமா பாணியில் மலக்குடலில் மறைத்து கடத்தி வரப்பட்ட 33 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் சிக்கியது. திருச்சி விமான நிலையத்தில் பிடிபட்ட நபரிடம் சுங்கத்துறையினர் விசாரணை. சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி ரேஷன் கடையில் நடந்த வினோதம். 2 ரூபாய்க்கு 50 மில்லி மண்ணெண்ணெயால் வழங்கியதால் மக்கள் அதிர்ச்சி. துவரம் பருப்பு பாமாயில் தொடர்ந்து ரேஷனில் மண்ணெண்ணெய்க்கும் தட்டுப்பாடு. சிவகங்கையில் 950 அட்டைகள் கொண்ட ரேஷன் கடைக்கு வெறும் 38 லிட்டர் மண்ணெண்ணெய் மட்டும் விநியோகம். 2 ரூபாய்க்கு 50 மில்லி மண்ணெண்ணெய் வழங்குவதற்கு வழங்காமலேயே இருக்கலாம். விடியா திமுக அரசு தேவையில்லாமல் அலைகழிப்பதாக மக்கள் சாடல். எவ்வளவுக்கு இந்த மண்ணெண்ணெய் வாங்கினீங்க? 2 ரூபாய்க்கு கவர்மெண்ட்டில் கொடுத்து மண்ணெண்ணெய் வாங்கியிருக்கீங்க. எல்லாருக்குமே 2 ரூபாய்க்கு மண்ணெண்ணெய் கொடுக்குறாங்களா? மண்ணெண்ணெய் கொடுக்கணும்னா எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. நீங்கள் எவ்வளோக்கு வாங்கினீங்க? 2 ரூபாய்க்கு. 2 ரூபாய்க்கு தான் மண்ணெண்ணெய். ஆமாம், மண்ணெண்ணெய் 2 ரூபாய்க்கு வாங்குகிறோம். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தகரடப்பா அரசு பேருந்து நடுவழியில் பழுதாகி நின்ற அவலம். டிக்கெட் எடுத்த பாவத்திற்காக பேருந்தை ஓரம் தள்ளிவிட்டு நடையை கட்டிய பயணிகள். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் நடுக்காட்டில் பழுதாகி நின்ற அரசு பேருந்து. ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் 1 மணி நேரம் திக் திக் என்று அச்சத்துடன் காத்திருந்த பயணிகள். விடியா திமுக ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் தலைவிரித்தாடும் லஞ்சம். கடமையை செய்ய லஞ்சம் வாங்கும் அலுவலரை கண்டித்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். விடியா திமுக ஆட்சியில் அரசு அலுவலகத்தில் தலைவிரித்தாடும் லஞ்சத்தை கண்டித்து திமுகவினரை சாலை மறியல். திமுக ஒன்றிய குழு துணைத் தலைவர் தலைமையில் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே மது அருந்துவதில் இரு பிரிவினர் இடையே மோதல். டாஸ்மாக் பாரில் சரமாரியாக மோதிக்கொண்டதால் பரபரப்பு. திண்டுக்கல்லில் களை கட்டிய பலாப்பழ சீசன். வரத்து அதிகரித்துள்ள போதும் எதிர்பாராத விலை கிடைக்காததால் குப்பையில் கொட்டப்படும் அவலம். கலப்பு திருமணம் செய்து கொண்ட குடும்பத்தை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து கோவில் திருவிழாவில் பங்கேற்க விடாமல் வாக்குவாதம். மேடைக்கு மேடை சமூக நீதி பேசும் விடியா அரசு நடவடிக்கை எடுக்குமா? கோவை தடாகம் பகுதியில் சிறுத்தை நடமாட்டத்தால் மக்கள் பீதி. கோழியை கவ்விச் சென்ற சிறுத்தை மனிதர்களை பதம் பார்க்கும் முன்பு வனத்துறை நடவடிக்கை எடுக்குமா என மக்கள் எதிர்பார்ப்பு.
தலைநகர் டெல்லியில் தலைவிரித்தாடும் தண்ணீர் பஞ்சம். ஒரு குடம் தண்ணீருக்காக அலைந்து திரியும் மக்கள். ஹரியானா, உத்தரப்பிரதேச அரசுகள் கைவிரித்ததால் டெல்லியில் தண்ணீர் தட்டுப்பாடு. அரசியல் செய்யாமல் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் வலியுறுத்தல். பாலியல் புகார் வழக்கில் தேடப்பட்டு வந்த முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் பிரிஜ்வல் ரேவண்ணா கைது. ஜெர்மனியில் இருந்து நள்ளிரவு பெங்களூரு வந்த பிரிஜ்வல் ரேவண்ணாவை சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் விமான நிலையத்திலேயே வைத்து கைது செய்தனர். போலி வணிக பரிவர்த்தனைகளை பதிவு செய்த வழக்கு. அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றவாளி என அந்நாட்டு நீதிமன்றம் அறிவிப்பு.